بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أوصيكم بوصية الله للأولين والآخرين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم نعم المال الصالح مع الرجل الصالح وفي رواية أخرى كان رسول الله صلى الله عليه وسلم أجود الناس وكان أشجع الناس وكان أحسن الناس இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இரக்கமுள்ள ரஹ்மான் அல்லாஹ்வை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு சத்திய தூதராக சன்மார்க்க போதகராக அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையாகவே ஆக்கிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனது மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய இஹ்திசாபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசலில் இருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டியே இருக்கிறேன், அதற்கான கூலியை அல்லாஹ்விடமே எதிர்பார்த்திருக்கிறேன் என்ற உன்னத நோக்கத்தோடு நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய என்ன நிலைமைகளாக இருந்தாலும் சரி, லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஒளிவில் இருக்கலாம், வெளிச்சத்தில் இருக்கலாம், பிரயாணத்தில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், கடலிலோ தரையிலோ ஆகாயத்திலோ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அல்லாஹ்விடத்திலே 6 மாத காலமாக கேட்டு பெற்ற ஒன்றுதான் ரமலானுடைய பாக்கியம். ரமலான் முடிவடைந்து விட்டால் ரமலானில் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று 6 மாத காலமாக துஆ செய்வார்கள். 6 மாத காலமாக இந்த ரமலானை அடைய வேண்டும், ரமலானில் வாழ்ந்து நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ரமலான் முடிவடைந்து விட்டால் ரமலானில் செய்த அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள் என்று 6 மாத காலமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். இது எங்களுடைய முன்னோர்களுடைய சலஃபு சாலிஹீன்களுடைய நல்ல பழக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலானிலே உயிரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். சென்ற ரமலானில் எங்களோடு இருந்தவர்கள், தராவீஹ் தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், இந்த ரமலானை பயன்படுத்தியவர்கள், பயன்படுத்தாதவர்கள், அநேகமானவர்கள் இன்றைக்கு மண்ணுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அடுத்த ரமலான் கிடைக்குமா என்பது யாருக்குமே உத்தரவாதம் கிடையாது. நல்லொரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்தி இந்த ரமலானுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும். அருமையானவர்களே, இந்த ரமலானுக்கு
குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்க்கின்ற போது 40க்கும் மேற்பட்ட சிறப்பு பெயர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட பெயர்கள் தான் ஷஹ்ருர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மாதம்; ஷஹ்ருல் மக்ஃபிரா, மன்னிப்பினுடைய மாதம்; ஷஹ்ருஸ் ஸபர், பொறுமையின் மாதம்; ஷஹ்ருத் துஆ, துஆவுனுடைய மாதம்; ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம்; ஷஹ்ரு முலாஅஃபத்தில் அஜ்ர், கூலிகள் இரட்டிப்பாக்கப்படுகின்ற மாதம். இப்படி என்று 40க்கு மேற்பட்ட சிறப்பு பெயர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹுதுபாவிலே அதில் ஒரு பெயரை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு பெயர் தான், அதில் ஒரு பெயர் தான் ஷஹ்ருல் ஜூதி வல் கரம், ஷஹ்ரு தவாசுல் வத் தகாஃபுல், ஷஹ்ருல் முசாவாத், ஷஹ்ரு தஸ்கியத்தில் நுஃபூஸ் பி சதகா, வாரி வழங்கும் மாதம் என்ற ஒரு பெயர் இந்த மாதத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு பெயராக இருக்கிறது. இதனால தான் கொடை வள்ளல்களுக்கெல்லாம் கொடை வள்ளலாக இருக்கின்ற எங்களுடைய ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா திருப்பெயர்களில் ஒன்றுதான் ஜவ்வாத், வாரி வழங்கக்கூடியவன், நிகரில்லா வழங்கக்கூடியவன் என்ற ஒரு பெயர் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு பல விதங்களில் அவன் வாரி வழங்கியிருக்கிறார். குர்ஆனை எங்களுக்கு இறக்கி அவனுடைய விசாலத்தன்மையை அல்லாஹ் காட்டியிருக்கிறார். அதே போலதான் எங்களுக்கு மன்னிப்பை தந்து இந்த மாதத்திலே விசேஷமான அருளை தந்து, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலி ஆட்களுடைய வேலைகளை இலகுபடுத்தி கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகள், சுன்னத்தான நன்மைகளுக்கு ஃபர்துடைய நன்மைகள். சுப்ஹானல்லாஹ், இப்படியாக அல்லாஹ் நரக விடுதலையை தந்து இந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தந்து அதிலே எல்லோரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அவனுடைய விசால தன்மையை, கொடை வள்ளல் இந்த கொடுக்கும் தன்மையை அல்லாஹ் காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, இதனால் தான் இந்த ரமலானுக்கும் வாரி வழங்குகின்ற பண்புக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. ரமலான் இபாதத்துகள் வெறுமனே வணக்கங்களுக்குரிய ஒரு மாதம் மட்டுமல்ல, வணக்கங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இபாதத்துகளுக்கு, ஆனால் அதோடு சேர்த்து இந்த வாரி வழங்குகின்ற பண்பையும் இஸ்லாம் எமக்கு காட்டித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆபித், வணக்கசாலி உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஆனால் வாரி வழங்குகின்ற விடயத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, கான அஜ்வத பில் கைர் மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசும் புயல் காற்றை விட வாரி வழங்குகின்ற விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அவர்கள் அதிகமாக செயற்படுவார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய காலங்களிலும் கூட எதுதான் கேட்கப்பட்டாலும், யார் எதை கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தை தழுவாத ஒரு சகோதரர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். சதகா கொடுக்கப்பட்ட ஆட்டு மந்தைகள். இந்த நேரத்திலே பெரும் ஒரு மந்தை, அது 2 மலைகளுக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த மந்தை அவ்வளவு ஆடுகள் இருக்கிறது. இஸ்லாத்தை தழுவாத ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தாருங்கள் இந்த ஆட்டு மந்தையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ அவ்வளவுத்தையும் எடுத்துட்டு போவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் இஸ்லாத்தை தழுவவில்லை. தன்னுடைய கூட்டத்திடம் போகிறார். போய் சொல்கிறார்,
யா கௌமி அஸ்லிமு, எனது கூட்டத்தினரே நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளுங்கள். வறுமையை பயப்படாத ஒரு மாமனிதர் இதோ எனக்கு அள்ளி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மாத்திரமல்ல, அவருடைய கூட்டத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் இருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே அந்த பண்பில் வந்தவர்கள்தான் நாங்களும் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த ரமலான் கொடுக்கும் மாதமாக அமைய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸினுடைய இதற்கு விளக்கம் சொல்லும் போது, அன உஹிப்பு லிர்ரஜுலி அஸ்ஸியாதத, ஒவ்வொரு மனிதனும் ஏனைய காலங்களில் கொடுப்பதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏன் நோன்பாளிகள் எல்லாம் அவர்களுடைய தொழில்களை விட குறைத்து விட்டு அவர்கள் நோன்பு பிடிப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏனைய காலங்களில் கொடுப்பதை விட இந்த ரமலானுடைய காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அதன் அடிப்படையில் தான் இந்த ரமலானிலும் எமக்கு மத்தியிலே நல்ல பண்புகள் இருக்கிறது, எமது பிரதேசத்திலே நல்ல பண்புகள் இருக்கிறது. இந்த ஊருக்கு யார் வந்தாலும் அள்ளி கொடுக்கின்ற பண்பாடுகள் இருக்கிறது. செல்வந்தர்கள் கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, அதே மாதிரி தான் இந்த ரமலானிலும் ஏழைகளுடைய விடயத்திலே பலர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். ரமலான் வருவதற்கு முன்னரே ஏழைகளுடைய சகர் உணவுக்கு தேவையான ஏற்பாடுகள், நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் பலர்களால் செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. வரவேற்கத்தக்கது, சந்தோஷப்பட வேண்டியது. அவர்களுக்காக துஆ செய்யும் அந்த குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருடைய நன்மை என்ன தெரியுமா? அந்த நோன்பாளியினுடைய நன்மை அனைத்தும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் லா யுன்கஸு மின்ஹு ஷைஆ, அந்த நோன்பாளியினுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்படாமல் நோன்பு திறக்க வைத்தவருக்கு அவ்வளவு நன்மையும் போகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நாம் அந்த பாக்கியத்தையும் கடைபிடிப்போம். அந்த அடிப்படையில் தான் பள்ளிவாசல்களில், இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல்களிலும் நோன்பாளிகளுக்கு கஞ்சி வழங்கப்படுகிறது. கஞ்சிக்காக பலர்கள் பல ரூபாய்களை கொடுக்கிறார்கள். சில பள்ளிவாசல்களில் 1,00,000 ரூபாய், சில பள்ளிவாசல்களில் 50,000 ரூபாய் அந்த மஹல்லாவாசிகளை பொறுத்து வாங்கப்படுகிறது. அருமையானவர்களே, இத்தனை ஒரு மஹல்லாவில் 1000 குடும்பம், 500 குடும்பம், 600 குடும்பம் அந்த கஞ்சியினால் நோன்பு திறக்கிறார்கள் என்றால் அத்தனை நன்மைகளும் அந்த 500, 1000 இந்த நோன்பாளிகளுடைய நன்மைகளும் கஞ்சி கொடுத்தவர்களுக்குத்தான் போகிறது. ஆகவேதான் சிலர்கள் இன்றும் இருக்கிறார்கள், நாம் அறிய பரம்பரையாக பள்ளிவாசல்களுக்கு கஞ்சி கொடுத்து வருகிறார்கள். இதுவும் பாராட்டத்தக்கதும் துஆ செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அருமையானவர்களே, அதே மாதிரி தான் ரமலானுடைய காலத்தில் அல்ல, அது ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, ஏனைய காலங்களில் ஒரு மனிதனுக்கு ஆடை கொடுப்பதும், ஆடை அணிவதற்காக ஆடை கொடுப்பதும் பாரிய நன்மைகளை கொண்டது. ஒரு மனிதர் ஒருவருக்கு ஆடை கொடுக்கிறார். அந்த ஆடையை அணிந்திருக்கும் காலமெல்லாம் அவர் செய்கின்ற அனைத்து நன்மைகளிலும் அந்த ஆடையை கொடுத்தவர் பங்குதாரியாக மாறுகிறார். ஆகவேதான் ஆடை கொடுக்கின்ற அந்த பண்பாடு. அருமையானவர்களே, ரமலானுடைய காலத்தில் இதனால் தான் சுருக்கமாக சொல்ல போனால் ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு விடயத்தை இஸ்லாம் கடமையாக்கியிருக்கிறது. இது செல்வந்தர்களுக்கு மட்டுமான கடமை அல்ல. ஜகாத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கும் கூட, வயிற்றில் இருக்கின்ற சிசுவுக்கும் கூட ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே வாரி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு பண்பாட்டை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதனால் தான் இந்த மாதம் ஷஹ்ருர் ரஹ்மா மாத்திரமல்ல, ஷஹ்ருல் மக்ஃபிரா மாத்திரமல்ல, ஷஹ்ருல் ஜூதி வல் கரம், வாரி வழங்குகின்ற மாதமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு மாதம். இதனால் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய காரணத்தை அறிஞர்கள் எழுதும் போது லியதூக்கல் கனியு தஅமல் ஜூ, ஏழைகளுடைய பசியையும் செல்வந்தர்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஏழைகள் செல்வந்தர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இதற்கு மேலாக இந்த ஹதீதுக்கு புகாரில் வருகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் வாரி வழங்குகின்ற விடயத்திலே மினர் ரிஹில் முர்சலா, புயல் காற்றை விட வேகமாக இருந்தார்கள் என்ற விடயத்திலே இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதும் போது அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யஅதாஉ மா யம்பகி லிமன் யம்பகி வ ஹுவ அஅம்மு மினஸ் ஸதகா. இதையெல்லாம் விட ஒரு பாரிய ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் கடமையானவர்களுக்கு கடமையான ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். கடமையானவர்களுக்கு யாருக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வஹுவ அஅம்மு மினஸ் ஸதகா. நாங்கள் வளமையாக செய்கின்ற, ஏழைகளும் செய்யலாம் செல்வந்தர்களும் செய்யலாம் யாரும் செய்யலாம் சதகாவை, இந்த சதகாவை விட அது பாரியது, பரந்த அளவை கொண்டிருக்கிறது ஜகாத் என்ற கருத்தை அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு நடக்கின்ற பிழைகள் இருக்கிறது சமூகத்திலே. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜகாத் கடமையானவர்களும் கருதுகிறார்கள். ஒரு சிலருக்கு ஒரு சில ரூபாய்களை கொடுத்து விட்டால், ஆடைகளை வாங்கி கொடுத்து விட்டால், சஹருக்கான இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விட்டால் எங்களுடைய ஜகாத்துடைய கடமை முடிந்து விடுகிறது என்ற ஒரு தப்பான கருத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஜகாத் கடமையான சிலர்கள் அந்த ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கின்ற விடயத்திலே தவறுவிடுகின்ற இதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாம் நாம் அனுபவிக்கின்ற அனைத்துமே அல்லாஹ் தந்தவைதான். இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது யாரும் செல்வந்தனாக பிறக்கவில்லை, பட்டம் பதவிகளோடு பிறக்கவில்லை, எந்த அதிகாரத்தோடும் ஆதிக்கத்தோடும் யாரும் பிறக்கவில்லை. வெறுமனே பேச தெரியாதவர்களாக, நடக்க தெரியாதவர்களாக, எதுவுமே இல்லாதவர்களாகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தோம். எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் தந்தவைதான். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ் தந்தவைதான். நாம் அனுபவிக்கின்ற அனைத்துமே அல்லாஹ் தந்தவைகள் தான். எதுவும் எங்களுடைய திறமையினால் நாங்கள் பெற்றதல்ல என்பதை என்ற கோட்பாட்டை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? எங்களுக்கு இருக்கின்ற என்னுடைய உயிராக இருக்கலாம், என்னுடைய உயிர் கூட இது என்னுடையதல்ல. குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, எனக்கு சொந்தமானது அல்ல. இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று. எப்பொழுது மலக்குல் மௌத் வந்து விடுகிறாரோ அவர் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடுவார். அப்படித்தான் எனக்கு சொந்தமாக இருந்தால் நான் ஒரு காலமும் மரணிக்க மாட்டேன், நான் ஒரு காலமும் மரணிக்க மாட்டேன். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் உயிர் போய்விட்டால் அவன் போட்டிருக்கின்ற அனைத்தும் கலட்டப்படுகிறது. நகை இருக்கலாம், என்ன பெருமதியான ஆடை இருக்கலாம், அடிக்கழுகின்ற போதே அவர்கள் அப்படி களையப்படுகிறார்கள். அருமையானவர்களே, எதுவும் இல்லாமல் தான் அந்த கபருக்குள்ளே செல்கிறோம். கபருக்குள் வைத்து 3 பிடி மண்ணை அள்ளி போடுகிறோம். இது ஒரு சுன்னத். 3 பிடி மண்ணை அள்ளி போடுவது என்பது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்ட சஹாபாக்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை வைத்துவிட்டு எப்படி மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு மனம் வந்தது? மண்ணை போடுவது என்பது ஒரு சுன்னத். இன்றைக்கு சமூகத்திலே விடுபட்டு வருகின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அதனால் இந்த விடயத்தையும் இங்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
ஏன் இஸ்லாம் வைத்திருக்கிறது? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அதுக்கார் என்ற நூலிலே எழுதுகிறார்கள், 3 பிடி மண் போடுவது என்பது சுன்னா, அது ஒரு முஸ்தஹப், மிகவும் விரும்பத்தக்க ஒரு செயல். என்ன காரணம்? என்னையும் இப்படித்தான் வைத்துவிட்டு மண்ணை போட்டுவிட்டு செல்வார்கள். மண்ணுக்கு சொந்தக்காரன் நான், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன், மண்ணுக்குள்ளே போகிறேன் என்ற குர்ஆன் வசனத்தோடு அந்த மண்ணை போட வேண்டும் என்ற வழிகாட்டலை எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உயிர் போய்விட்டால் ஜனாசா மையத் என்ற பெயருதான். எப்பொழுது ஜனாசா தொழுவிக்கப்பட போகிறது, எப்பொழுது கபனிடப்பட போகிறது, எப்பொழுது அடக்கம் செய்யப்பட போகிறது என்ற பெயர்தான். யாராக இருந்தாலும் அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே எங்களிடம் இருக்கின்ற செல்வம் என்பது அது எங்களுக்கு சொந்தமானதல்ல. மிகவும் திறமையானவர்கள் என்றால், புத்திசாலிகள் என்றால், எங்களுடைய உயிர் போவதற்கு முன்னால் கணக்கு பார்த்து அதிலே பிழைவிடாமல் அல்லாஹை பயந்து ஒரு சதம் கூட ஜகாத்துடைய பணம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பணத்திலே, என்னுடைய சம்பாத்தியத்தில் சேர்ந்து விடக்கூடாது, இது ஒரு ஏழையினுடைய ஒரு ரூபா என்ற பயத்தோடு அந்த ஜகாத்தை கணக்கிட்டு நாம் கொடுக்கின்ற பட்சத்திலே அல்லாஹ்விடமிருந்து நாம் தப்புவோம். அருமையானவர்களே, எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சில தவறுகள் நடக்கிறது. எப்படி என்றால், ஒரு பார்வை இருக்கிறது. அல்லாஹ் தடுத்தவைகளை செய்கின்ற பட்சத்திலே அதனை பாவமாக பார்க்கிறோம், பெரிதாக பார்க்கிறோம். விபச்சாரம் தடுக்கப்பட்டவை செய்கின்ற செயலை நாம் பாவமாக பார்க்கிறோம். சாராயம், போதை பெரிதாக பார்க்கிறோம். ஆனால் அதே பகுதி போன்றதுதான் அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் விடுவதும் பாவம் என்பதிலே நாம் குறைகள் செய்கிறோம். அதில் எங்களுடைய கவனம் செல்வது கிடையாது. தொழுகை கடமை என்றால் அதற்கும் பாவம் இருக்கிறது விடுகின்ற சந்தர்ப்பத்திலே. நோன்பு கடமை, அதனை விடுகின்ற போது பாவம் இருக்கிறது. ஜகாத் கடமையானவர்கள் அதனை நிறைவேற்றாத பட்சத்திலே பாவம் இருக்கிறது என்ற அந்த பார்வை சமூகத்திலே குறைய இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படி அல்ல. இந்த ரமலானுடைய காலத்திலும் பலர்களை பார்க்கிறோம், ஹோட்டல்களில் உண்டு கொண்டு பருகிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்ற எமது முஸ்லிம்கள் கட்டியாக வாழ்கின்ற இந்த பகுதிகளில் கூட நாம் பார்க்கின்ற மிகவும் கவலைப்படுகின்ற காட்சிகளாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் ஜகாத்துடைய விஷயத்தையும் மிக கவனமாக பார்க்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஈமானுடைய கடைசி பகுதியிலே சில ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹை ரப்பாக ஏற்றிருக்கிறேன், உங்களை ரசூலாக ஏற்றிருக்கிறேன், தொழுகையை நிறைவேற்றுகிறேன், ஜகாத்தை கொடுக்கிறேன், நோன்பு நோட்கிறேன், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஈமானுடைய ஒரு அடையாளம் ஃபர்லை நிறைவேற்றுவது. தொழுகைக்கு மிக முக்கியம் கொடுக்கின்ற சமூகமாக, நோன்புக்கு முக்கியம் கொடுக்கின்ற சமூகமாக, ஜகாத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துகின்ற ஒரு சமூகமாக மாறினால் அல்லாஹ் இந்த கடமைகளை கொண்டு பாரிய மாற்றங்களை தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பார். ஜகாத்தின் மூலமாக வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை பொருளாதார கொள்கைகள் வந்தாலும் இன்றைக்கு தோற்று போய்விட்டது. அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அல் இக்திசாத் அல் இஸ்லாமி, இஸ்லாமிய பொருளாதாரம் அது தோற்று போகவில்லை, தோற்றப்பட மாட்டாது, தோற்று போக மாட்டாது. இதனை எங்களுடைய முன்னோர்கள் செய்து காட்டினார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு காலத்திலே கூட்டு ஜகாத் அறிமுகம் செய்யப்பட்டது. கூட்டாக ஜகாத் கொடுக்கப்பட்டது. உரியவர்களிடமிருந்து ஜகாத் பெறப்பட்டு உரியவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வரக்கூடிய
ஒரு காட்சியை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்திலே பார்க்கலாம். அருமையானவர்களே, இதே நிலைமை எங்களுடைய காலத்திலும் ஜகாத் கடமையானவர்களும் இருந்து பெறப்பட்டு உரிய முறையில் வழங்கப்படுகின்ற இந்த காட்சி வரமாக இருந்தால் நிச்சயமாக எமது சமூகத்திலே பெரிய ஒரு பாரிய மாற்றம் வரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஜகாத்துகளை கொடுக்கிறோம் தான், ஆனால் முறையாக கொடுக்கிறோமா, கணக்கிட்டு கொடுக்கிறோமா என்பதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்திலே கொடுத்தாலும் கூட்டாக ஜகாத் அங்கே வசூலிக்கப்பட்டு கூட்டாக கொடுக்கின்ற பொழுதுதான் அங்கே பாரிய மாற்றங்களை காணலாம். இஸ்லாம் முதலாவது அந்த சாரார்களில், ஜகாத்தை பெறுகின்ற சாரார்களில் ஒரு சாரார் தான் ஆமிலூன், ஜகாத்தை வசூலிப்பவர்கள். இவர்களுக்கான வசூலிப்பவர்களுக்காக ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால் ஏன் அப்படி சொல்லித் தருகிறது? ஏன் கூட்டு ஜகாத் அங்கே அவசியமாக சொல்கிறது இஸ்லாம்? அவர்களுக்கும் இருக்கிறது, ஜகாத்தை பெறுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த சாராரில் இவர்களும் உள்ளடக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, எமது பிரதேசத்தையும் ஏனைய பிரதேசங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய கல்குடா மண் பாரிய வளங்களை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறார். பாரிய வளங்களை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறார். சொல்ல போனால் எமது பாசையிலே வடக்கு கிழக்கு பக்கமாக எங்களது சோத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். கிழக்கு பக்கமாக அல்லாஹ் கரியை தந்திருக்கிறான். சுருக்கமாக சொல்ல போனான், இங்கு கடல் வளம், இங்கு விவசாயம், 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள், கால்நடைகள், இப்படி வர்த்தகம், எல்லா வளங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே. தந்தது எதற்காக? இந்த ஜகாத் எனக்கு கடமையாகின்ற போது நான் கொடுக்க வேண்டுமே. உரிய முறையில் வசூலிக்கப்பட்டு கூட்டாக கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் இப்பொழுது ஒரு சில ரூபாய்களை யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு நாம் தப்பிவிடுகிறோம். அப்படி அல்ல, இவர்களெல்லாம் குறைந்து விடுவார்கள். ஜகாத்துடைய நோக்கமும் தாழ்ந்த கையை விட உயர்ந்த கையாக மாற்ற வேண்டும். நிரந்தரமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் வறுமைக்கு. இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எமது பகுதியிலும் பைத்து ஜகாத் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2024ஓடு 20 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கிறது. ஆனால் வசூலிக்கப்படுகின்ற தொகைகளை பார்க்கின்ற போது மிகவும் குறைவாகவும் கவலையாகவும் இருக்கிறது. இந்த வருடம் விவசாயத்தினால் கிடைத்த நெல் மூடைகள் 65 மூடைகள், 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இருக்கிறது. அதே நேரத்திலே எமது சகோதர பிரதேசங்களை பார்க்கின்ற போது 800 மூடை, 1000 மூடை இப்படியாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இன்று நாம் கொடுக்கிறோம் தான். எந்த அளவுக்கு கொடுக்கிறோம்? ஏதாவது அனர்த்தங்கள் வந்தால் செல்வந்தர்கள் இதிலே பங்கெடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் பரக்கச் செய்ய வேண்டும் என்று துஆ செய்கிறோம். எங்களது வளங்கள், செல்வந்தர்கள் என்பவர்கள் இந்த சமூகத்திலே முக்கியமான பங்குதாரர்கள். இந்த செல்வந்தர்களை பயன்படுத்தித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தேவைகளின் போதெல்லாம் செல்வந்தர்களை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தார்கள். மதீனா நகருக்கு போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்கள் ஒரு கிணற்றிலிருந்து தான், ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் பெற வேண்டும். பிஅரு மஊனா. இது ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிறது, அசௌகரியங்கள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற செல்வந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யார் இந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். மிகவும் பெருமதி வாய்ந்த அந்த கிணற்றை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி முஸ்லிம்களுக்காக கொடுத்தார். அதே போலதான் ஷஅப் அபி தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கில் முஸ்லிம்கள் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாம் வந்த உதயமான அந்த ஆரம்ப கட்டத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே முற்றுகையிடப்பட்டார்கள், பொருளாதார முற்றுகையிடப்பட்டார்கள். அந்த சஹாபாக்கள் மிகவும் கஷ்டமான காலம் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். இலை குலைகளை கூட சாப்பிட்டிருக்கிறோம், கடைசி சந்தர்ப்பங்களிலே உணவில்லாமல் இலைகளை சாப்பிட்டிருக்கிறோம் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய குழந்தைகள் ஆளும் அந்த காட்சியை கூட இப்பொழுதும் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வம் தான் முழுமையாக செலவழிக்கப்பட்டது. அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுடைய முஸ்லிம்கள் பலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அதனால் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணத்தை வாரி வழங்கி அவர்களை விடுதலை செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். மதீனாவிலே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஷாமிலிருந்து சிரியாவிலிருந்து அவர்களுடைய ஒட்டகங்கள் பாரிய உணவுப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறது. உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் முந்தி அடித்து கேட்கிறார்கள், எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் இதிலே பலனடைகிறோம். இல்லை இல்லை, மக்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது, நான் நேரடியாக கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மண்ணை தொட்டாலும் பொன்னாக அல்லாஹ் கொடுத்த அவர்களுடைய ஒரு சந்தர்ப்பம். எதையே அவர்கள் கை வைத்தாலும் வியாபாரத்திலே அல்லாஹ் லாபத்தை, பாரிய லாபத்தை கொடுப்பார். ஒரு சந்தர்ப்பத்திலே காபத்துல்லாவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம கினி ஷுஹ்ஹ நஃப்ஸி, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து, கோழைத்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த மாதம் ரமலானுடைய மாதம் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இதனை பயன்படுத்தி ஜக்காத் வசூலிக்கப்படுகிறது. கடமையானவர்களுக்கு எங்களுடைய பைத்து ஜக்காத்தையும் நாங்கள் தான் கட்டி எழுப்ப வேண்டும். உண்மையிலேயே ஒரு வருடத்துக்கு எல்லா வளங்களையும் பயன்படுத்தி ஜக்காத் கடமையானவர்கள் எல்லோரும் கொடுப்பார்கள் என்றால் எங்களுடைய கல்குடா தொகுதியினுடைய வருமானம் கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடிகளை அடையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு வளங்களை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. ஆகவேதான் சோதனைகள், குறிப்பாக பொருளாதார ரீதியான சோதனைகளை அல்லாஹ் எப்பொழுது ஏற்படுத்துவான் என்றால் ஜகாத்துடைய விஷயத்திலே நாம் குறைகள் ஏற்படுகின்ற போது, ஜகாத்தை சரியாக வழங்காத பட்சத்திலே அல்லாஹ் பல விதத்திலே நாங்கள் அறியாத உணராத விதத்திலே சோதனைகளை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பாரிய வளங்களை தந்திருக்கிறான். அந்த வளங்களை பயன்படுத்தி அல்லாஹுடைய ஹக்கு, அல்லாஹ் எமக்கு தந்தது, அல் மாலு மாலுல்லாஹ், பணம் என்றாலும் அது அல்லாஹ் எனக்கு தந்தது தான். அருமையானவர்களே, ஆகவே இந்த விடயத்திலே நாம் ஒவ்வொரு செல்வந்தரும் நாம் கவனம் எடுப்போம். அல்லாஹ் பாரிய மாற்றங்களை நிச்சயமாக எமது பிரதேசத்தில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலேயும் பாரிய மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்குவான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக அல்லாஹ்க்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக நீ ஆக்கி விடுவாயாக.
யாருடைய பெற்றோர்கள்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆரோக்கியமாக வாழ்ந்து அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி விடுவாயாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் மக்ஃபிரத்தை கொடுத்தாயோ, நரக விடுதலையை கொடுத்தாயோ, ரய்யான் என்ற சொர்க்கத்தை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தல் புரிவாயாக. இந்த ரமலானிலே ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தல் புரிவாயாக. எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.